எதுவும் எழுதவும் மாட்டுது. இது என்ன வகையான பேய்? ஹலோ கைஸ், நான் உங்கள் டிஜி ப்ரோ பிளேயர். ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு, ஒரு வாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா, ரோப்ளாக்ஸில் இருக்கிற பிளேயர் கேம் தான் விளையாட போகிறோம். அது என்னடா பிளேயர்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த கேம் என்னென்னா ஒரு கோஸ் ஹண்டிங் கேம். கோஸ் ஹண்டிங் கேம்னா பேயை வேட்டையாடுற கேமு. இப்போ என்னன்னா இந்த கேமோட என்ன இதுனா, அந்த எவிடன்ஸ் நான் சேர்த்து வச்சு அந்த பேய் என்ன பேயின்னு வந்து கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகிறது தான் இந்த கேமு. நானும் வந்து குட்லக் தமிழ் ப்ரோ கிட்ட கேட்டு பார்த்தேன். அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறத சொன்னனால தான் நான் இன்றைக்கி இந்த கேம் போடலான்னு தனியாக விளையாடலான் இருக்கேன். தனியாலான்னு பார்ப்போம். சர்வரில் க்ரியேட் கொடுத்துருக்கேன். சர்வர்னால் எப்படி சொல்கிறது, ஒரு 2 பேர் விளையாடுற மாதிரி. இப்போ இந்த சர்வரில் நான் மட்டும்தான் இருக்கேன். பாப்பா கொஞ்சம் பேர் ஜாயின் ஆகுனா 2 பேர் சேர்ந்து விளையாடுற மாதிரி தான். இல்லை ரொம்ப நிறைய பேர் இருந்தாலும் நல்லா இருக்காது. ட்ரில்லிங்காக வேணும்ல, உங்களுக்காக நான் ட்ரில்லிங்காக செய்யணும்ல, அதுக்காக தான் இந்த கேம் விளையாட போகிறேன். சரி, ரொம்ப பேசாமல் வீடியோவுக்கு போகுமா? ஓகே மக்களே, நம்ம ஆரம்பிச்சிடுவோம். இப்போ வந்து நான் என்ன மேப் தேட்டிருக்கேன், ரோல் ஹவுஸ் தான். ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஈஸியான மேப்பே. அதனால் நம்மள ஈஸியான மேப்போ நம்ம ஒரு 2 மேட்ச் மட்டும் விளையாண்டுட்டு போவோம். ஓகேயா, தேய்க்கிறோமோ தேய்க்கலையோ, ஆனால் ஒரு 2 மேட்ச் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே மக்களே, சரி வாங்க உள்ளுக்கு போவோம். ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். நம்ம கூட எவரோ வந்திருக்காரு. நான் பப்ளிக் சர்வர் தான் மக்களே தேட்டினேன். பப்ளிக் சர்வர் இதனால் இது கொடுக்குறாங்க. வோல்டேஜ் ஹண்டிங். ஆமாம், இதில் நிறைய விதமான பேய்கள்லாம் இருக்குது தெரியுமா. இதெல்லாம் ஒரு இதுக்குடா எப்படி சொல்கிறது, ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது மக்கள் இந்த லோடிங் பண்ணுறது. ஓகே மக்களே, இதுதான் நம்ம வேனு. தெர்மோமீட்டர் எடுப்போம். இந்த தெர்மோமீட்டர் தான் வந்து எந்த ரூமும் கொஞ்சம் நல்ல ஜில்லனாக இருக்கும் அங்கே தான் பேய் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த தெர்மோமீட்டரில் தான் செக் பண்ணோம். அப்புறம் இதுனா நிறைய எக்யூப்மெண்ட் இருக்குது மக்களே. ட்ரெயில் கேமரா இதெல்லாம் எனக்கே தெரியல இது என்னென்னு. வந்து நம்ம என்ன எடுக்கிறோன்னா ஒரு ஃப்ளாஷ் லைட் எடுத்துப்போம். அப்புறம் மைக்ரோஃபோனா எதுக்கு தேவையில்லாத மைக்ரோஃபோனு. அப்புறம் ஒரு கோஸ்ட் ரைட்டிங் புக் எடுத்துப்போம். ஓகே மக்களே, இப்போ நம்ம எந்த ரூமு கொஞ்சம் இதாக இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம எல்லா ஜாமான் போட்டு பெய்ய அந்த செட்டு என்னென்ன பண்ணுது எல்லாம் பார்ப்போம். ஓ, மென்னிக்கே ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். ஓ, அவர் ஒரு ஆள் புக்கு அங்கேயே போட்டார் போல இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் ஜாமான் எடுத்துகிட்டு வருவோம். மின்னிக்கி இருக்க பேய் அப்போ இங்கே தான் நம்ம கோஸ்ட் ரைட்டிங் புக் அவர் போட்டார்னால வச்சுப்போம். அப்புறம் இது வந்து சைனிட்டி சோடா. வேறு என்ன வேணும்? யூவி லைட்னு வச்சுருக்காரு. ஓ, அவரு தான் வாங்கி வச்சுருக்காரா? அப்போனா நம்ம எது எடுக்கிறோன்னா ஸ்பிரிட் பாக்ஸ் எடுப்போம். ஸ்பிரிட் பாக்ஸ்னால் பேய் பேசுதா அப்படின்னு ஒரு இதுக்காக தான் அந்த ஸ்பிரிட் பாக்ஸ். இது எதுக்குன்னு தெரில, எதுக்கோ எடுத்துக்கோங்க. க்ரூசிஃபிக் வேணாம். ட்ரெயில் கேமராண்ணா, ட்ரெயில் கேமரா எதுக்கு? ஓகே சரி வாங்க மக்களே போவோம். ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் போல் இருக்குது. தேய்ச்சரில் அந்த மேட்ச்சில் ஈஸியாக. எங்கே இருக்கிறாய்? என் கூட நீ க்ளோஸாக இருக்கியா? யாரோ ஒரு லைட்டை ஆஃப் பண்ண வச்சுருக்காரா? எங்கே இந்த லைட் ஆஃப் பண்ணுறேன்? சுவிட்ச் ஆஃப் பண்ணு.
கடவுளே அழுகுதுடா அழுகுதுடா பேய் அழுகுதுடா மக்களே பேய் அழுகுது மக்களே பேய் அழுகுது. எங்கேயாச்சும் கோஸ்ட் ரைட்டிங் இருக்கா? என்னது இது? இங்கே இருக்கியா? என் கூட நீ க்ளோஸாக இருப்பியா? என்ன இது என்னன்னே தெரியல. இவர் நல்லா சூப்பராக பண்ணுறாருல்ல. என் கூட நீ ஃப்ரெண்ட்லியாக இருப்பியா? பேச மாட்டேது மக்களே, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேது. ஆனால் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் தான் நினைக்கிறேன். ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இந்த மாதிரி டிகிரிஸ் வரைக்கும் இதான் மக்களே எவிடன்ஸு. இந்த எவிடன்ஸில் தான் நம்ம போடணும். அப்போனா ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இருக்குது. இதில் இருந்தால் எதுவுமே வரும். இது எதுக்குன்னு தெரியல. ட்ரெயில் கேமரா. ஓ இதுதான் வந்து இஎம்எஃப். இவர் என்னமோ பண்ணுறாரு. அடுத்த மேட்ச் நம்ம தனியாக போவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இதே மேப் வச்சு தனியாக போவோம் மக்களே. இதை முதல்ல நான் டெஸ்டிங் தான் பண்ணுறேன். எனக்கு உண்மையாக விளையாட தெரியாது. நான் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டேன் ஒன்றா. முதல்ல ஒரு ஆள் கூட விளையாண்டுட்டு அப்புறமேல எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. பேரபலிக் மைக்ரோஃபோன்னா சும்மா இதை நம்ம எடுத்துகிட்டு போவோம். இது எனக்கு என்னன்னே தெரியல. ஆர்ப் இருக்கா? என்ன நடக்குது? இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரில மக்களே. நம்ம அடுத்த தடவை தனியாக நம்ம போவோம். ஏன்னா இவர் ரொம்ப ப்ரோ பிளேயராக இருக்கார் போல இருக்கு. அவர் எத்தனோ ஒரு லெவல் வச்சுருந்தார். அப்போனா ஆப் இருக்குது. அப்போனா இது மேமாங்க ரைத்தாக இருக்குது. ரைத்து வந்து இது கேம் நான் வீடியோவில் பார்க்குற எனக்கு ரைத்து வந்து ஒரு சால்ட்டு மாதிரி உப்பு வச்சு போட்டுனா வந்து பேய் வந்து நடக்கிற ஒரு அச்சு மாதிரி தெரியும். ஆனால் ரேத்து வந்து நடக்காத சால்ட்டில் நான் பார்க்குற மாதிரி சொன்னாங்க. அப்போனா மேமா நூக்காக தான் இருக்கும். நூக்குன்னு எதுக்கு போடுறேன்னே போகலாம் தான். நூக்கு தான் நினைக்கிறேன். அடுத்த தடவை தனியாக விளாடுவோம். அவர்கிட்ட நம்ம சொல்லுவோமா? ஐ திங்க் இது நூக் தான் நினைக்கிறேன். ஆட் பண்ணுங்க மக்களே, நான் சேட் பண்ணிடுறேன். நூக் அடுத்த நம்ம தனியாக அட்வென்ச்சருக்கு போவோம் சொந்தமாக. என்னமோ ஒரு ஒப்ஜெக்ட் வேணுமா அவருக்கு? என்ன ஒப்ஜெக்ட்னு தெரில, என்னமோ சொல்கிறாரு. மக்களே, இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மழை கழிச்சு வீடியோ போடுறேன்ல, அதனால தான் கேட்குறேன். லைக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எனக்கு. இவர் என்ன கின்சன்? ஓ இது வந்து மக்களே, இது நான் சொல்ல வந்து மறந்துட்டேன். இதுதான் வந்து ஒப்ஜெக்டிஃபோட இவங்க இந்த கோஸ்ட் நேம் வந்து லவ்ரா கேத்தரின். இவங்க வந்து ஒரு ஆங்கர் டைப் மாதிரி நினைக்கிறேன். அப்புறம் இதுதான் அந்த ஜோனலில் பேய் எவிடன்ஸ்க்கு தேடி கண்டுபிடிச்சி இவங்க எந்த மாதிரி பேயின்னு கண்டுபிடிக்கணும். அப்போனா யூஸ் கோர்ஸ் சப்ஜெக்ட் வந்து லொக்கேஷன். இதுதான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒப்ஜெக்டிவ் மாதிரிலாம். சரி நம்ம போவோம். அவர் என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்ப்போம். அடுத்த இதில் இதே மேப் தட்டிட்டு நம்ம நாளைக்கு வந்து நான் குட் லக் தமிழ் ப்ரோட்டு கேட்குறேன் எப்படின்னு. நானே குட் லக் தமிழ் ப்ரோ அப்புறம் கொஞ்சம் பேர் வராங்களான்னு கேட்போம். ஏன்னா இது மேக்ஸிமம் 4 பேர் தான் விளையாட முடியும் மக்களே. செவல்லே 4 பேர் தான் இருக்க முடியும். ஓ எஸ்எல்எஸ் கேமராவா?
இதுதான் ஈஸியான மேப்பு. ஓ மை காட். கிளி பார்த்தீங்களா? குரூசிஃபிக் பறக்குது. என்ன சோதனோட பிடிங்க பிடிங்க ப்ரோ. ஆமாம், நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்க ஒரு யூவி லைட்டு வேணும்ல. அது எனக்கும் நல்ல ஒரு யூவி லைட் இருக்கு. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். இல்லையா? சில இதுனா வந்து பேய்னா பைப்பில் திறந்து விட்டுரும். அதுலேருந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கண்டுபிடிக்கலாம் மக்களே. அவர் ஹைடின்னு சொன்னார். ஆடா பேயை கிளப்பி விட்டாடுறா. பேயை கிளப்பி விட்டாரு. பேய் நம்மள சாவடிக்காமல் இருந்தால் அவ்வளோதான். பேய் என்னமோ ஒரு சப்ஜெக்ட் பயன்படுத்திட்டாரு. அடுத்ததெல்லாம் நம்ம தனியாக வரோம். நம்ம பரவாயில்லையா, அவர் நல்ல ப்ரோ பிளேயராக இருக்கார். எனக்கு கூட இந்த அளவுக்கு தெரியாது. பரவாயில்ல, நம்மளுக்காச்சும் கொஞ்சம் நல்லா காசு கிடைக்கும்ல. காசு கிடைச்சா கொஞ்சம் இது வாங்க முடியும். ஓகே, கிளம்புவோம் மகளே. பரவாயில்லையே. ஓகே, முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா, எம்ஹெச் வந்துட்டு ஸ்கில்டு பேட்ச் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. பணம் பார்த்துக்குங்க. ஓகே மக்களே, நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு போவோம். ஆனால் அந்த மேட்ச்சில் நம்ம தனியாக விளாட போகிறோம். ஓகே கைஸ், நம்ம உள்ளுக்கு வந்துட்டோம். தேவையான எக்யூப்மெண்ட் எடுத்துட்டோம். இந்த மேட்ச்சு பார்ப்போம். தனியாக விளையாடுறோம். பாருங்கள், தேவையான எக்யூப்மெண்ட் என்னன்னா தெர்மாமீட்ரு, தோச்ச லைட்டு, வீடியோ கேமரா. இந்த வீடியோ கேமரானா இதுக்குன்னா மக்களே, இந்த வீடியோ கேமராவில் தான் நம்ம ஆன் பண்ணிட்டு நம்ம இது உள்ளுக்கு நம்ம பார்ப்போம். இந்த சிசிடிவி மூலியமாக அது வந்து ஒரு ஆப் தெரியுதானு இருந்தோம். உங்கள் பாருங்கள், அந்த எவிடன்ஸில் நீங்கள் பார்க்குறீங்களே, கோஸ்ட் ஆர்ப்னு இருக்கு பாருங்கள். அந்த ஆப் தெரியுதான்னு நம்ம இந்த வீடியோ கேமரா மூலியமாக பார்ப்போம். சரி, ரொம்ப பேசாமல் வாங்க ஆரம்பிச்சிருவோம். இதை கொஞ்சம் ஒப்ஜெக்டிவை படிச்சிருப்போமே. டீம் பிஃபோர் கான்டாக்டிங் சம் இன்வெஸ்டிகேட்டிங் பிஃபோர் யுவர் அரைவல். ஏதோ ஒரு டிவி நம்ம முன்னிக்கே யாரும் பார்த்துருக்காங்க போல இருக்குது. இவரோட பேர் வந்து ஜொனத்தன் டவுகல்ஸ். இது வந்து சின்னத்தில் ஆங்கர் டைப் போல் இருக்கு. சம் ஆக்டிவிட்டி காமிப்பாங்க போல் இருக்கு. அப்படின்னு தான் சொல்லி போட்டிருக்காங்க. சரி, நம்ம போடுவோம். ஓப்பன் த மேன் டோர். தனியாக விளாட்றதா கொஞ்சம் பயமாக இருக்கு. சரி, வாங்க போய் பாத்ரூம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, அழகாக போவோம். தமிழ்ச்ச மூலமாக தான் பார்க்க முடியும். தனியாக வேறு விளையாடலாம், அதை பயமாக இருக்கு. டக்குன்னு அவரோட வேலையை காமிச்சிட போகிறாரு ஜொனத்தன். ஓகே, இந்த ரூமில் எதுவுமே இல்லை. பாருங்கள், டெம்பரேச்சர் செல்சியஸ் பாருங்கள். அது வெளியே 19 கீழே குறைஞ்சா அங்கே தான் இன்னமும் இருக்குன்னு அர்த்தம். எதுவும் இல்லைங்க. போன மேட்ச்சில் வந்து நீங்கள் குறையுது இல்லை நின்றுச்சு. போன மேட்ச்சில் வந்து இன்னைக்கே இருந்துச்சு. அது இந்த மேட்ச்லாம் தெரில. இந்த ரூம்லேயும் சொந்தமாக கதவு சாத்துது. ஹலோ, சொந்தமாக கதவு சாத்துது மக்களே. இப்போண்ணா இந்த ரூமு தான். ஏய், என்னடா நடக்குதுங்க? எனக்கு
எனக்கே பேய் ஆட்டம் காமிக்கிறீங்களா? சரி வாங்க, இந்த ரூம் தான் தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான் மக்களே. பயமாக இருக்குது மக்களே. சொந்தமான கதுவுனா சாத்துது, திறக்குது. ஓகே இப்போ வாங்க, இப்போ எஸ்எல்எஸ் கேமரா மூலமாக பார்க்கணும் என்ன எடுக்கிறேன்னா கோஸ்ட் ரைட்டிங். இந்த புக்கு தான் வந்து பேய் இருக்கா, பேய் வச்சு இழுதுதா, அது கூட ஒரு எவிடன்ஸாக பார்க்க முடியும். இது எடுத்துப்போம். பேய் பேசுதா மூலமாக நம்ம இது மூலமாக செக் பண்ணணும். சரி வாங்க எடுத்துகிட்டு போவோம். வெயிட் பண்ண, நம்ம தான் கேமரா வச்சோம் இல்லை, நம்ம கோஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம் மக்களே. முதல்ல தலை நாளைக்கு வேமா நான் குட் லக் தமிழ் போட்டு கேட்க நாங்கள் நம்மளோட சேர்ந்து விளையாட முடியுதான்னு பார்க்குறோம். கோஸ்ட் ஆர்ப் இருக்கா? அதோ மக்களுங்க பாருங்க, டோட்டா போகுது பாருங்க கோஸ்ட் ஆர்ப்பு. அதுதான் இப்போ அங்கே தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் கோஸ்ட் ஆர்ப் வந்து எவிடன்ஸை திக் பண்ண வேண்டியதான். ஓகே திக் பண்ணியாச்சு. இந்த இஎம்எஃப் லெவல் 5 வரைக்கும் போகுதா? நிறைய இது செக் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன ப்ரோ லைட்டு திறந்து வர மாதிரி இருக்கு. நானே பயத்தில் இருக்கேன். ஓகே வாங்க போடுவோம். ஸோ அந்த மாதிரி எதுவும் திறக்குதுடா மக்களே. இந்த பேய் எங்கேயோ கூப்பிட பார்க்குது நீ. சரி கது சத்துவோம். வேர் ஆர் யூ? என் கூட நீ க்ளோஸாக இருக்கியா? இந்த மாதிரிலாம் கேட்க வேண்டியதாக இருக்கு. நானே பயப்படுறேன். ஆர் யூ ஃப்ரெண்ட்லி? ஆர் யூ ஃப்ரெண்ட்லி? க்ளோஸா நீ? பேச மாட்டுதே. சரி மக்களே பேச மாட்டுது. லைட்டை திறப்போம். சரி லைட்டை திறப்போம். என்ன கூட விளையாடுறியாடே? நான் விளையாட பெரிய ஆள்லாம் தெரியாமல் கூட விளையாடுது. அப்போனா வெயிட் பண்ண, டெம்பரேச்சரும் வந்து மைனஸ் வரைக்கும் குறையில, நெகட்டிவ் வரைக்கும். அப்போனா கோஸ்ட் ரைட்டிங்கும் இல்லை. நம்ம கொஞ்சம் ஆக்டிவிட்டி கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ என்னன்னா என்னென்ன எடுக்கலாம்? தெர்மோமீட்டரும் போடணும். என்ன பண்ணலன்னா மக்களே, இந்த கேமரா எடுப்போம். இப்போ இஎம்எஃப் ரீடர், இப்போ இந்த கேமரா மூலமாக பார்க்கணும் வச்சும் இருக்கான்னு. அப்போ எல்லோரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். தோட எஸ்எல்எஸ் கேமராவில் யாருமே தெரியலையா? அப்படியே மித்தாலையாச்சும் தான் தெரியும். எதுவும் எழுதவும் மாட்டுது. இது என்ன வகையான பேய்? சரி நான் பார்க்கல. ஐயோ ஓடிடுறா. பொம்பளை போயிடா. ஐயா நான் பார்க்கலையே. நான் பயந்துட்டு நினைக்காதீங்க, நான் பயப்பில்லை. நானே எவ்வளோ பெரிய ஆள்.
நான் ஆனால் பயப்படுவேண்ணா அப்படின்னு சொல்லப்பட்டு பயமுடுத்துறாங்களே நமக்களே பயமுடுத்துறாங்களே. ஐயோப்பா ஹார்ட்டு இண்டு போயிடுற மாதிரி இருக்கு. ஐயோவா நினச்சே பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி. ஒன்றே ஹேரோவாக இருக்கும். என்ன எஸ்எல்எஸ் என்எம்இல நான் பார்த்தேன். அந்த இடத்துக்கு முன்னாடியே போக வேண்டியதாக இருக்கு. நான் பண்ணேன். தெரிய மாட்டேது எதுவுமே. வர மாட்டேது மக்களே. ஆனால் எதோ இருக்கும்னே தெரில. மூணு வரைக்கும் தான் போகுது. அப்போனா 3 வரைக்கும் தான் போகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நான் இஎம்எஃப் லெவல் 5 வரைக்கும் போகல. அப்போனா கோஸ்ட் ரைட்டிங்கும் இல்லை, ஸ்பிரிட் பாக்ஸும் இல்லை. ஏன்னா பேச மாட்டேதா, நீங்களே பார்த்துருப்பீங்களா மக்களே. அப்போனா செக் பண்ணுவோம். சால்ட் அப்புறம் எடுத்துப்போம். பயமாக இருக்குல்ல, பயமாக இருக்குது. தனியாக வேறு போகிறல, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது மக்களே. மற்றபடி எதுவும் இல்லை. நான் செக் பண்ணுறேன். ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணுறேன். எப்போ நான் பார்க்கல எதுவுமே. நான் எதுவும் பார்க்கல. நான் திரும்பிக்கிட்ட பாருங்க. இன்னும் 10 வரைக்கும் தான் போகுது. ஓகே. இப்போ நான் எதா இருக்கோன்னா அந்த ஓல்ட்ரோ இதுதான் எனக்கு பார்க்க தெரில. வேமா இப்போ கோஸ்ட்டு இது சாத்திச்சா என் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி வருது. ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இல்லை மக்களே. இஎம்எஃப் லெவல் 5 இருக்கும் போல். கோஸ்ட் ரைட்டிங்கும் அப்படி எதுவும் இல்லை. மற்றபடி எதுவும் இல்லையே. கோஸ்ட் ரைட்டிங் இருந்தால் தான் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போகல. இஎம்எஃப் லெவல் 5 வரைக்கும் வேறு போகல. ஹேரோவாக தான் இருக்குமா மக்களே. எதுக்கு போய் பார்த்துட்டு வந்துருக்குமா கடைசி ஒரு தடவை. எனக்கு கன்ஃபார்மாக தெரில. கடைசி ஒரு தடவை. சரி விடுங்க. புக்கே காணும். சரி வாங்க ஹேரோவை போட்டு கிளம்ப வேண்டியதான். எவ்வளோ உயிரை தப்பிச்சோன்னு போக வேண்டியதான். உயிரை தப்பிச்சிட்டு என்ன லைட்டு வருது. ஓகே பை 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 கிளம்புறேன். ஓகே மக்களே நம்ம ஹேரோவை போட்டுருவோம். ஏன்னா புக்கே காண வச்சுது எரிஞ்சிருச்சு போல இருக்குது. புக்கு எழுதிருச்சா இல்லை எரிச்சிருச்சான்னு கூட தெரியல. சரி விடுங்க. ஹேரோ போட்டோமா ஒரு வட்டா வரணும். கிளம்புவோம் மக்களே. ஓகே பாருங்கள் சானிட்டியில் பாருங்கள். சானிட்டி குறைஞ்சா செத்துருவேன். ஹேரோவாக இருக்கணும். ஹேரோ 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 போல்டர்ஜிஸ்டா ஹேரோ இல்லையா? டைப்பு ராங்காக கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே. என்னமோ போல்டர்ஜிஸ்ட். சரி விடுங்க. இப்போ தானே ஃபஸ்ட் டைம். ஐ திங்க் அந்த இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ்எல்எஸ் என்எம்இ இல்லையோ. ஆனால் பார்த்தேனே இன்றைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே சரி மக்களே. இன்றைக்கி தான் இந்த ஃபஸ்ட் கேம் ரொம்ப நாளாக கழிச்சு இப்போ தான் போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தவங்க பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே.
ஓகே. அப்புறம் நாளைக்கும் நம்ம வீடியோ போடுவோம். ஐ திங்க் இதே கேமு தான் நான் நினைக்கிறேன் போடுவேன். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாண்டா ஃபன்னாக இருக்கும். அவன் அந்த சைடு கத்தி ஓடுவான், இவன் இந்த சைடு கட்டி ஓடுனா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. ஓகே, அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் நாளைக்கு நம்ம சந்திப்போம். சரி மக்களே, ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், பாய்.